ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 319 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த சோல் லிவிங் இன்சைட் த பப்பட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கிமிமாரு அண்ட் சியோ எதிர்த்து சாமுராய் சண்டை போடுவாங்க. கிமிமாரு சிரிச்சுட்டு சாமுராய் அட்டாக் பண்ண வரவும் சண்டை போட போவான். மொத்தத்தையும் போன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணி காலி பண்ணியிருப்பான். மீஃப்னே எல்லாத்தையும் ரிட்ரீட் ஆக சொல்லுவாங்க. சியோ ஒரு சாமுராயவே அவங்களோட பப்பட்டா யூஸ் பண்ணுவாங்க. மீஃப்னே கூட சண்டை போடும் போது மீஃப்னே கொல்ற அளவுக்கே போயிருப்பாரு. திடீர்னு பார்த்தா அந்த பர்சன் கீழே வந்துருவான். பார்த்தா காங்குரோ வந்திருப்பான். வேர்ல்ட் கிளாஸ் பப்பட் மாஸ்டர்ஸ் அவங்களோட சக்ரா த்ரெட்ஸ் மூலமா மனுஷங்களையும் கட்டுப்படுத்துவாங்க. அவங்க சக்ரா த்ரெட்ஸை கட் பண்றது மூலமா கட்டுப்படுத்தப்படுறவங்களை காப்பாத்தலான்பா. அவனுக்கு அதுக்கு கடன் பட்டிருக்குன்ட்டு மீஃப்னே என் கூட இருந்தவனையே கொல்ல பார்த்தன்பாரு. காங்குரோ பப்பட் யூசர் சண்டை போடுறதுக்கான ஸ்பெஷலான வழிகள் இருக்கு. அப்புறம் அதை செய்யக்கூடிய ஒரே ஆள் இங்க இருக்குது நான் மட்டும்தான் பா. சரிதான பாட்டி சியோங்கவும் காங்குரோன்ட்டு லெஃப்ட் சைட் பார்ப்பாங்க. சசோரி பப்பட் இருக்கும். சசோரின்ட்டு சியோ மனசுக்குள்ள என் வாழ்நாள்ல நான் பண்ணது எல்லாமே தப்பாச்சு. ஆனா நருட்டோ சந்திச்சதுக்கு அப்புறமா தான் சரியான விஷயத்த முடிவுல செஞ்சேன். நான் செத்துட்டேன்னு நினைச்சேன். வருங்காலம் நல்லபடியா இருக்கும்னு சில நம்பிக்கையில விட்டுட்டு போனேன். ஆனா இப்படி ஒண்ணு நான் முன்னால பாக்குறப்ப கடந்த காலத்துல நான் செஞ்ச தவறுகளுக்கு வருந்துறேன். சசோரின்ட்டு ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவாங்க. பாஸ்ட்ல சசோரி அவங்க பாட்டியான சியோ கிட்ட அப்பா அம்மா எப்ப வருவாங்க பாட்டின்னு கேட்டிருப்பான். ரொம்ப தூரம் போயிருக்காங்கன்னு சொல்லவும் அப்படியான்ட்டு தூங்கியிருப்பான் சசோரி. சியோ என்னால அவங்ககிட்ட உண்மையை கூட சொல்ல முடியல. ரொம்ப சின்ன பையனா இருந்தா அவனோட பேரண்ட்ஸோட மரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனாங்கும் போது பாஸ்ட் சியோ சசோரியோட ரூம் லைட்டா ஓப்பன்ல இருக்கும். போய் பார்ப்பாங்க. அவங்க அப்பா அம்மா இருந்து காட்ட வேண்டிய அன்பை சசோரி அவன் செஞ்ச பப்பட்ஸ் மூலமா அதை எடுத்துக்க பார்ப்பான். சசோரின்ட்டு சியோ பாக்குறப்ப த்ரெட்ஸ் கட் ஆயிருக்கும். நம்ம புடிச்சு வைக்கிற உறவுகள் நம்ம கிட்டோன்னு மொத்தமா போயிரும். அப்படிப்பட்ட பிரதிபலிப்பா தான் அது இருக்கும். சசோரி எப்பவோ அவங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கிற விஷயத்தை ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கிற விஷயத்த சொல்லுவாங்க சியோ. இதுக்கப்புறம் சசோரியோட ஃப்ரெண்ட் அவனை வந்து மீட் பண்றப்ப உன்னோட போன தடவை பண்ணி பெரிய பப்பட் அது செம்ம ஹிட் ஆயிடுச்சு. சியோ சொன்னாங்க ஒரு நாள் நானும் உன்ன மாதிரி ஒரு ஷினோபியாக போறேன். உன்னோட பப்பட்ஸ் எப்படி போட்டுறாங்களோ அப்படி என்ன போட்டுருவாங்கன்ட்டு கேட்கறியாடா இல்லையான்னு சொல்லிட்டு சசோரி முன்னால போய் பாப்பான். நான் தாண்டான்ட்டு கோமுஷி பார்க்க வந்திருக்கேன்டான்பா. ஒரு கட்டத்துக்கு மேல டெம்பர் ஆகி தட்டவும் சசோரி ஒரு மாதிரி திடீர்னு அமைதியாயிட்டு திரும்ப அவன் வேலையை பார்ப்பான். எப்பா நான் வேணுக்குலாம் பண்ணலேன்ட்டு பதில் சொல்றா. பப்பட்டை விட மோசமான நடத்திருந்தா அப்படி பண்ணன்பா. சாரி கேட்டு அவங்ககிட்ட இருந்து பதில்கள் வரக்கு நான் ரொம்பவுமே வெயிட் பண்ணும் போலேன்ட்டு கிரானி சியோ உனக்கு ஒரு மெசேஜ் சொல்லி விட்டாங்கன்ட்டு அவங்க ஆர்டர் பண்ண பப்பட்ஸை சீக்கிரம் ரெடி பண்ணுவியாமான்னு சொல்றக்குள்ள சசோரி த க்ரோ பிளாக் அண்ட் அப்புறம் சாலமாண்டர் அப்படின்னு லெஃப்ட் சைட் கை காட்டவும் அதை பார்த்துட்டு அள்ளு விட அவனுக்கு அவங்க சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்பா சசோரி. ஓ புது கிரியேஷன்ஸ் பாக்குறப்ப ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டேன்பா. மக்களை காத்திருக்க வைக்க பிடிக்காதுன்பா சசோரி. அவனோட ஃப்ரெண்ட் ஆமா அது உண்மைதான்பா. சசோரி பப்பட்டோட ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணவும் அது உண்மையான மனுஷங்களோட மாதிரி இருக்குன்ட்டு கையை மடக்கிட்டு இருப்பான். சசோரி அதை பார்த்துருக்குமோ ஓ நான் மறந்துட்டேன்ட்டு உன்னோட புது கிரியேஷன் க்ரோ பப்பட்டோட பாய்சனை பத்தி என்கொயரி பண்ணிட்டு வர சொன்னாங்கன்பா. பேப்பர் கொடுக்கவும் இது எல்லாமே ரேர் மெடிசனல் பிளான்ட்ஸ், இது எல்லாத்தோட கலவையாடாதுன்ட்டு ஷாக்ல கேட்பான். சசோரி ஆமங்கிற மாதிரி தலையாட்டவும் இதுக்கான பர்மிஷன் மட்டும் தேவைப்படுன்ட்டு சரி நான் கோமோஷி இதை பத்தி பேசி பாக்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து போவோம், நான் வெயிட் பண்ண விரும்பலன்பா சசோரி. அப்ப நான் இப்பவே போறேன்ட்டு கோமுஷி கிளம்பிடுவான். சியோ இருக்க இடத்துக்கு போயிட்டு கோமுஷி இது நான் தான்பா என்னன்னு சொல்லி உள்ள வர சொல்லவும் கோமுஷியை பார்த்த சியோ என்னோட மெசேஜ் சொன்னேன்னு சொல்லி கேட்பாங்க. பார்த்தா சசோரியும் வந்திருப்பான். ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருப்பாங்க. கோமுஷி சசோரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கதா சொல்லுவான். என்னங்க உன் பேப்பர் எடுத்து கொடுப்பான். இதை மிக்ஸ் பண்றதுக்கான ரேஷியோ தெரியாமலும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இவன்கனால பேசி பாக்குறேன்ட்டு சியோ பார்மசூட்டிக்கல் டிவிஷன் கிட்ட கேட்டதை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ரிசர்ச்க்கு நடுவுல இருக்கேன், அதனால டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புங்கன்றுவாங்க. கோமுஷி சசோரி பயங்கரமா பாராட்டுவான். சின்ன பையனா இருந்தாலும் வில்லேஜுக்கான உதவி செய்யற ராணி சியோ உன்னை நினைச்சு பெருமைப்படுவாங்கன்பா. கேட்கறே இல்லையாடான்ட்டு ராணி சியோ உன்னை பத்தி நிறைய கவலைப்படுறாங்க. நானும் ஒரு நாள் ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஷினோபியாவை அதுவும் பப்பட் மாதிரியே என் வெயிட்லாம் ஷினோபியா இருக்கிறதுக்குலாம் லாய்க்கலைங்க மாதிரி நினைக்கிறாங்க. நான் யாருங்க அதை காட்டுவேன். இப்போ கார்ட் போஸ்ட்கான டியூட்டி கொடுத்துருக்காங்க. கார்ட் டியூட்டி தான் இருந்தாலும் நான் ப்ரூவ் பண்ணுவேன் இருப்பான். அவங்க அம்மா வந்துட்டு இவ்வளவு நேரமாச்சு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வா போலான்னு கூப்பிடுவாங்க. எம்பாரசிங்கா இருக்குன்பா கோமுஷி. இப்போ வந்து நான் பார்டர் செக்யூரிட்டில இருக்குன்பா. அப்படிப்பட்ட மிஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இருக்க வரைக்கும் நான் பாத்துக்கிறவான்னு தூக்கிட்டு போவாங்க கோமுஷியோட அம்மா. இதுக்கப்புறமா சசோரி வீட்டுல கட்டுவாங்க. சியோ சசோரியோட ரூமுக்கு போற வழியில கோமுஷி வருவான். கார்ட் டியூட்டில இருக்கப்ப அடிபட்டுச்சாமேன்னு சொல்லி கேட்கவும் ஆமான்ட்டு கையை காட்டுவான். வலது கையில அடிபட்டு இருக்கும். ப்ராஸ்தட்டிக் யூஸ் பண்ண மாதிரி கோமுஷியோட கையை மாத்தி இருப்பான் சசோரி. உள்ள கத்தியில இருக்கும் பாய்சன் தரவன கத்தி. இது மூலமா நான் பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றேன்பா. சியோக்கு இருந்தாலும் சசோரி பாக்குறப்ப ஒரு மாதிரி வியர்டான ஃபீலிங் தான் இருக்கும். இதுக்கப்புறமா கோமுஷி சண்டையில அவன் யூஸ் பண்ண அந்த பாய்சன் பிளேட் இருக்கு இல்லையா, அதை அவன் மேலே பட வச்சுக்குவான். அவனை தப்பு சொல்லிடாதீங்க, நான் தான் சொதப்பிட்டேன்பா கோமுஷி கிராண்ட் சியோ ஹீல் பண்றப்ப. இந்த
பாய்சனுக்கு ஆன்டிபாடின்னு இருக்கும் இல்லையா, இந்த பாய்சனுக்கான மிக்சர் ரேஷியோ சசோரி சொல்லியிருக்கவே மாட்டான். அதனாலயே கோமுஷி செத்துருப்பான். கோமுஷியோட அம்மா சசோரியை பிடிச்சிக்கிட்டு, நீ தானே அவனுக்கு அந்த கையை மாட்டி விட்ட, அவனோட இன்னொரு கையிலையும் மாட்டு, காலையும் மாட்டு, உடம்பு பூரா கூட என்ன வேணாம் பண்ணிக்க, அவனோட உயிரையும் வரவை ஏதோ ஒன்று பண்ணி அவனை காப்பாத்துங்களேன், ப்ளீஸ் ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதறி எழுதிருப்பாங்க. அது ஒரு பெயின்ஃபுல்லான ஆக்சிடென்ட். அவன் தான் எனக்கும் சசோரிக்குமான ஒரு லிங்க் தான். அதெல்லாம் தாண்டி சசோரிய அவன் மட்டும்தான் நண்பனா பார்த்தான்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. சசோரி இப்பெல்லாம் என்ன பண்றான்னு சொல்லி சியோ கேட்கவும், அவன் இப்ப ஸ்மால் பார்ட்ஸ் ஆஃப் பப்பட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். நிஜ மனுஷங்க கையோட்டவே இருக்குன்னு இருப்பான். பழசெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா சியோ, வாய்ப்பு இல்ல, இதெல்லாம் கோஇன்சிடென்ஸா இருக்கிறதுக்கான சாத்தியம் இல்லைன்ட்டு, ஆனா என்னமோ மோசமா இருக்குன்ட்டு ஓடுவாங்க. நான் பயப்படுற மாதிரி இருக்காதுன்ட்டு பப்பட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவான் இல்லையா சசோரி, அந்த இடத்துக்கு போவாங்க. சசோரி, நான் பீப்புளை வெயிட் பண்ண வைக்க விரும்ப மாட்டேன், இன்னும் கொஞ்சம் நல்லா போதும்னு நினைக்கிறேன்ட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான். சசோரி, என்னடா பண்றேன்னு கேட்பாங்க சியோ. ஸ்டாண்டர்டான சைஸ்ல இருக்கிறது கஷ்டம் தான்ட்டு சசோரி வேலை செய்யறப்ப சியோ முன்னாடி போவாங்க. திடீர்னு ஒரு பப்பட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். முகத்தை பார்த்துட்டு இது கோமுஷின்பாங்க. கிளிக் பண்ணவும் பின்னாடி போய் விடுவோம். கோமுஷி பப்பட் வெளிச்சத்துல தெரியவும் சசோரி முன்னாடி வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணபடியே இந்த மாடல் முடிஞ்சதுன்பான். சியோக்கு அள்ளு விடும். சின்ன வயசு சசோரியை யோசிச்சுட்டு அவனோட கண்கள் இப்ப இருக்கிறத பார்ப்பாங்க. பிரசன்ட்ல ரீஅனிமேட் செய்யப்பட்ட சியோ அவன் வழியில அதிகப்படியா துடிச்சப்ப அவன் கூட இல்ல. அன்பு அளவு கடந்து கிடைக்க வேண்டிய சமயத்துல இல்லாம போயிட்டான். இல்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்கிட்ட இருந்து விலகிட்டு இருந்தேன். அவன் மொத்தமா உடஞ்சு போனதுக்கு காரணமே நான் தான்பாங்க. மனசுலோட சாரி கேட்டு என்னன்னு சொல்ல ஒரு மன்னிப்பு, அதுவும் ரீஅனிமேட் பண்ணப்பட்ட சடலத்துக்கிட்ட இருந்து இப்போ நீயா இருக்க பப்பட்டுக்குன்பாங்க. காங்குரோ அண்ட் சியோ சண்டை போட்டுக்குவாங்க. சியோ ஏகப்பட்ட கோயின்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. காங்குரோ சசோரி பப்பட்டை யூஸ் பண்ணுவான். சசோரி பப்பட்டோட சண்டை போடவும் எப்பவும் போல ஷார்ப்பா தான் சண்டை போடுறேன் காங்குரோ. ஆனா சண்டை போடுறதுக்கான ஸ்பிரிட் தான் இல்ல. எனக்கு தெரிஞ்சு பப்பட் மாஸ்டர்ஸ் யாரும் பப்பட்டா இருக்கல சிறந்தவங்க இல்ல போல என்பான். சின்ன பசங்களா ஸ்மார்ட்டா இருக்கமே ஆக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு சியோ, ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை லைட்டாவே எடுத்துக்காதரா, இந்த ஜுட்ஸு யூசர் மட்டும் சீரியஸ் ஆனான்னு சொல்லும் போது காபுட்டோ சிரிச்சுட்டு ரேம்பேஜுக்கு போக வைப்பான். சியோ அடைச்சான்ட்டு சுத்தி இருக்க சாமுரைஸை யூஸ் பண்ணுவாங்க பப்பட்ஸா. ரிவர்ஸ் சீக்ரெட் ஒயிட் டெக்னிக், எஸ்எம்ஆர் 10 பப்பட்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. காங்கரா ஸ்க்ரோல் எடுப்பான். 10 பப்பட்ஸோட சக்கராஸும் கட் ஆயிரும். வயரன்ட்டு ஷாக் ஆவாங்க. முன்னாடி வர பப்பட்ஸை பார்த்துட்டு கண் கலங்குற மாதிரி ஆவாங்க. சியோ பார்த்த சசோரியோட பேரண்ட் பப்பட்ஸா இருக்கும். காங்கரோ, சசோரி, அப்புறம் அவனோட அம்மா அப்பா பப்பட்ஸ் தான் அது. அந்த பப்பட்ஸை ரெக்கவர் பண்ணி ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்பா. பாஸ்ட காட்டுவாங்க. சக்குரா காங்கரோ கிட்ட, சசோரி மொத்தமா பப்பட்டா மாறணும்னு நினைச்ச மனுஷன். அவன் சொன்னான் அவன் ஒரு இன்கம்ப்ளீட்டான பப்பட், துடிக்கிற ஒரு இதயம் அதுக்கு கோரா இருக்குன்னு. அவன் பேரண்ட்ஸ் இறந்து பப்பட்டானதுல இருந்தே அவனும் அவங்களோட இருக்க விரும்பியிருக்கான். ஒரு பப்பட்டான்பா. எப்படி ஒருத்தரால சோலை இல்லாத பப்பட்டா மானுன்னு விரும்ப முடியும்னு கேட்பா காங்கரோ கிட்ட. காங்கரோ, இருக்கலாம், இருந்தாலும் உனக்கு ஒன்று தெரியுமா, சசோரியோட அம்மா அப்புறம் அப்பாவோட சோல்ஸ் என்னால சென்ஸ் பண்ண முடியுது இந்த பப்பட்ஸ்குள்ள. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சசோரியும் அப்படிதான் நம்பி இருப்பான்ட்டு அந்த பப்பட்டோட கையை எடுத்து சசோரி பப்பட் மேல வைப்பான். அவங்க அப்பா கையை எடுத்து வைப்பான். சக்குரா, கிரானி, சியோ சொன்னாங்க ஃபாதர் அண்ட் மதர் பப்பட்டோட ஒவ்வொரு மூவ்ஸும் சசோரிக்கு தெரியும். ஆனா சில காரணங்களால எந்த அட்டாக்ஸுமே அவன் தவிர்க்கல, கவுண்டர் பண்ணலின்பா. காங்கரோ ஆவான்ட்டு அவனுக்கு அவன் பேரண்ட்ஸோட கதறல் கேட்டிருக்கலான்பா. பிரசன்ட்ல இருக்க காங்கரோ, நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவன் தான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு உங்க சக்கர திருட்ஸ்ல இருக்க அந்த வருத்தமும் சோகத்தையும் அதை சென்ஸ் பண்ண முடியாத முட்டாள் கிடையாதுன்பா. அவன் மனசுல பட்டதை உடனே சொல்லிட்டீல, அதனால தான்டா இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் சொன்னான்பாங்க. ஒருத்தங்க செஞ்ச தப்புக்கு தேடுற பரிகாரங்கிறது ஏகப்பட்டது இருக்கு, ஆனா செய்ய முடியாது. அதெல்லாம் தாண்டி நான் செத்துட்டேன், என்னால எதுவும் பண்ண முடியாதுன்பாங்க. காங்கரோ, சசோரி அவனோட லெகசியை என்ன நம்பி விட்டுருக்கான்பா. சசோரி அவனோட ஃபாதர் அண்ட் மதர் பெப்பர்ஸை காங்கரோவை நம்பி விட்டுருப்பான் இல்லையா, அந்த சீன்ஸை காட்டுவாங்க. சசோரி உன்னை நம்பினானான்னு கேட்பாங்க சியோ. காங்கரோ, சசோரி உருவாக்கின பப்பட்ஸ் மட்டும்தான் அதோட செயல்பாடுகள்ல ரொம்பவும் நுட்பமா ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குன்பா. சியோ மனசுக்குள்ள சசோரி மாதிரியே இவனும் பப்பட்ஸ் மேலதான் அவனோட அன்பையும் பேஷனையும் வச்சிருப்பான் போலன்னு திங்க் பண்ணுவாங்க. காங்கரோ, இந்த 2 பப்பட்ஸ்குள்ளதான் சசோரியோட ஆன்மா வசிக்குதுன்ட்டு, அப்புறம் அவனோட அன்பு அவன் பேரண்ட்ஸோட ஆன்மாவை அவங்க கிட்ட விதைக்குதுன்பா. முடிவுல சசோரி அவனே உணர்ந்திருப்பான்பா. ஆன்மா இருக்க பப்பட்ஸை பத்தி பேசுறேன்பாங்க சியோ. அதெல்லாம் மட்டும் இல்ல பாட்டி சியோ, அவனோட ஃபாதர் அண்ட் மதர் பப்பட்ஸ் மேல நீங்க கொடுத்த அன்பு அவங்க சோல்ஸ்ல அதுவுமே ஒரு பார்ட் ஆயிடுச்சுன்பா. ஷாக் ஆவாங்க. சசோரிக்கு எல்லாமே தெரியும்ட்டு காங்கரோ மொத்தத்தையும் என்ன நம்பி விட்டுருக்கான்பா. அப்படி சொல்றத விட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல வரப்போற ஷினோபிஸ்க்கு விட்டுருக்கான்பா. அதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட கடமையும் தான்பா. சசோரி அதை பண்ணான்னு கேட்பாங்க சியோ. காங்கரோ, உங்க பார்வைக்கு வேணா நான் சின்ன பையனாவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவனாவும் தெரிஞ்சுட்டு போறேன், ஸ்ட்ரேஞ்சா கூட இருக்கட்டும், ஆனா என்னோட தம்பி கியாராவுக்கு உங்க ஆன்மாவை கொடுத்துருக்கீங்க, அவன் திரும்ப உயிரோட வரக்கு, அதனால நான் ஸ்ட்ரேஞ்சா எல்லாம் கிடையாது. அப்புறம் என்னால சக்கர த்ரெட்ஸ்லயே அதை உணர முடியுது. சசோரி மதர் அண்ட் ஃபாதர் பப்பட், குடும்பத்தோட உணர்வுகள், அவங்களோட காதல், அவங்க ஆன்மாக்கள் கதறது என்ன சொல்றாங்க தெரியுமா, தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க பாட்டி சியோன்பா. சியோ குடும்பமான்கும் போது பாஸ்ட யோசிப்பாங்க. சியோட பையன், அம்மா இது ஃபேமிலி போட்டோ தான், வந்து நெல்லுமான்பா. டேய் ஷினோபிங்கவனே மறைஞ்சிருக்க வேண்டியவன்டான்ட்டு இப்படி ஒரு போட்டோவை மாட்டி வச்சுன்னு வச்சுக்குவேன், பார்ட்டிஸ்க்கு வரவங்க குடும்ப போட்டோவா அழகா இருக்குன்ட்டு பாப்பானுங்கன்பாங்க. ஏன் அவ்வளவு தூரம் போறீங்கன்னு சொல்லி சசோரியோட அம்மா கேட்கவும், இல்ல அது அப்படிதான் இருக்குன்பாங்க சியோ. சசோரி எங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்க விருப்பம் இல்லையா பாட்டின்னு கேட்டிருப்பான். இல்ல அது அப்படி இல்லைங்கும் போது சசோரியோட அப்பா உங்களை வச்சுட்டு என்ன பண்றதுமான்ட்டு போட்டோ கிளிக் ஆகிறதுக்கான டைம் செட் பண்ணிருப்பாரு. கூட்டிட்டு போறப்ப என்னடா பண்றேன்பாங்க சியோ. போட்டோ கிளிக் ஆகிறதுக்குள்ள சக்கர த்ரெட்டை வச்சு தள்ளி விடுவாங்க. சசோரியோட பேரண்ட்ஸ் ஷாக் ஆயிருப்பாங்க. ஃபேமிலி போட்டோ அவ்வளோ அழகா இருந்திருக்கும். பிரசன்ட்ல சியோ அவங்களை பார்த்துட்டு, இதை வேணா நான் சொல்லுவேன், நல்ல பப்பட்டையர் கையில தான் இவங்க இருக்காங்கன்பாங்க. அப்படியே விட
அழுகவும் பாட்டி சியோன்ட்டு முன்னாடி வருவான் காங்குரோ. சத்தமாக நடிச்சிட்டான்ட்டு எந்திரிச்சு சிரிப்பாங்க. காங்குரோ என்னடா அங்கே நிற்பான். சசோரி அவனோட மதர் அண்ட் ஃபாதர் பப்பட்டை உங்கள்கிட்ட ப்ரெசென்ட்டாக கொடுத்துட்டு போயிருக்கான். நானும் உனக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகணும்ல. என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடிஞ்ச விஷயம்னா என்னோட சீக்ரெட் பப்பட்ரி டெக்னிக்ஸ் மட்டும் தான்பாங்க. அந்த வகையில் சண்டை போடுறது மூலமாக கற்றுக்குன்பாங்க. ஐயோ இருங்கன்பா. சீக்ரெட் ஒயிட் டெக்னிக் ஆர்மி ஆஃப் இலூஷன்ஸ் பண்ணுவாங்க. ஐயோ இது நல்லதுக்கே இல்லைன்ட்டு ஓடுவான் காங்குரோ. அங்கே இருக்க எல்லா சாமுராய்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும். கிளவி பயங்கரமாக சிரிக்கும். சின்ன பையனா இருக்கப்பெல்லாம் கெஞ்சி இருக்கேன்ல ட்ரைன் பண்ணுங்கன்னு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கிராமத்தை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைன்பீங்களா, மொத்தமாக இக்னோர் பண்ணியிருக்கீங்களேன்பா. அப்பனா சின்ன பொண்ணா இருந்தன்பாங்க. அப்பவே நீ கிளவி தாண்டிப்பான் காங்குரோ. பயங்கரமா சிரிப்பாங்க சியோ. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ரன் ஓமோங்கிற எபிசோட தானே நாருட்டோ ஷிப்புடனில் அடுத்து பார்க்க போகிறதா சொல்லுவான் நாருட்டோ.